ஜெட்லி மோடு. மேட்ரு ரொம்ப சிம்பிள். உத்தம வில்லன் தான். இன்னும் இந்த பஞ்சாயத்து முடியலங்கன்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. என்னங்கடா இது இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போதே அப்படின்னு. சிம்பிளாக என்னோட தரப்புல சொல்லலாம் அப்படின்னா, எனக்கு படம் பிடிக்கலை, நான் கழுவி ஊற்றினேன். எப்பயும் நடக்கிறது தான், இது ஒன்றும் புதுசு கிடையாது. இது இவ்வளவு பக்குவம் இல்லாமல் நிறைய பேர் ஹேண்டில் பண்ணுறதை பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒவ்வொரு தடவை யாராவது உத்தமமான பாட்டு எழுதுனா உடனே என்ன டேக் பண்ணுறது, எனக்கே அது புரியல. இது நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுற மாதிரி ஏதோ நடக்குது. லிங்கா பாராட்டி எழுதுனப்போ லிங்காவை திட்டி எழுதுனது எல்லாத்தையும் யாராவது அட்டாக் பண்ணாங்கன்னா யாரும் பண்ணல. அது என்னன்னு எனக்கு புரியல. ரெண்டு வேற வேற உலகம் மாதிரி இப்போ ஆகிடுச்சு. ஒருவேளை லிங்காவை திட்டி எழுதியெல்லாம் டேக் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இடத்த கரெக்டாக வந்து பதில் சொல்லியிருக்கலாம், சில விஷயங்கள் சொல்லியிருக்கலாம், ரஜினி என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்கலாம். பட் இப்போ வந்து இந்த பர்டிகுலர் உத்தமன் படத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, எல்லாருமே வந்து உத்தமன் பார்ட் வந்து ஆல்மோஸ்ட் யாருமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மியான ஒரு 2-3 பேர் தான், விரல் விட்டு எண்ணிரலாம், அவங்க மட்டும்தான் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி எல்லாருமே வில்லன் பார்ட்டுக்காக தான் படத்தை பார்க்கணும், மனோரஞ்சனுக்காக அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சு தான் எல்லாரும் சொல்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் தான் எனக்கு இதாகுது. ஒரு படம் முழுசாக நீங்கள் பார்க்குறப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அது எப்படி டிஸ்டர்ப் பண்ணுதுங்கிறது மேட்ரு இல்லையா, அது எப்படி உள்ள கன்சீவ் ஆகுதுங்கிறது விஷயம். இப்போது நம்ம உத்தமனை வந்து ஆட்டோமேட்டிக்காக அது காமெடியில் அது வெறுக்க ஆரம்பித்தாச்சு அப்படிங்கிறப்பயே அது வந்து அந்த ஒரு போரிங் வந்து மைண்டில் செட் ஆகிடுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உத்தமன் காமெடிங்கிற பேரில் நம்ம அழுக வச்சுட்ருக்காரு. அடுத்த சீனில் கமலே அழுகிறப்போ அந்த அழுகு 2 மடங்கு ஆயிடுது இல்லையா. நான் இதை தான் திரும்ப சொல்லிட்டே இருக்கேன். எனக்கு அப்படி தான் ஆச்சு, ஸ்க்ரீனில் அப்படி தான் ஆச்சு. நான் தேட்டரில் படம் பார்த்துட்டு இருக்கப்போ எல்லோரும் அப்படி தான் ஃபீல் பண்ணாங்க. நான் பக்கத்துலேருந்து பார்த்துட்டு இருந்தேன். தனிப்பட்ட அப்படிங்கிற எதுவுமே கிடையாது இதில். வந்து எனக்கு கமல் மேலே வெறுப்பு கிடையாது. இது நிறைய டைம் சொல்லிட்டேன். நான் யாரும் நம்புற மாதிரி தெரில, எனக்கு என்ன புரியல, அது என்ன கணக்குன்னே தெரில. சமீபகாலங்கள் நான் தொடர்ந்து கமல் படங்களை வந்து ஏற்றிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் அப்படிலாம் கிடையாது, சரிங்களா. அது முதல்ல நிறைய பேர் புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் புரிஞ்சிக்காமல் இருக்கிறதே இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 2-3 பெண்களும் கூட வந்து அதை வந்து இது பண்ணுறப்போ எனக்கு அது புதுசு, சரிங்களா. ரியாக்ஷன் பண்ணவே தெரில எனக்கு. வழக்கமாக பசங்கன்னா டே அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கமெண்ட் போட்டு 2 பேரும் பெண்களுங்கிறப்போ அது நிதானமாக ஹேண்டில் பண்ண வேண்டிய கட்டாயத்துலேயே இருக்கேன். பட் அவங்களுக்கு அதே நேரத்தில் ஒரு ஃபோர்ஸாக ஒரு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். எனக்கு வந்து புரியவே இல்லை. அது பிடிக்கலன்னு சொல்கிறதே ரொம்ப பெரிய தப்பாக இருக்கிற எனக்கு எப்படி எடுத்துக்கணும்னு தெரில எனக்கு. இப்போ யாராவது லிங்கா நல்லா இல்லைங்கிறப்போ நான் கிண்டல் பண்ணியிருப்பேனே தவிர எந்த காரணத்தை கொண்டும் இது நல்லா இருக்கு அப்படி நிரூபிக்கிறா பாடுபட்டதா எனக்கு தெரில. அந்த பழக்கமும் கிடையாது எனக்கு. அதை நான் அப்படியே விட்டேன். முன்னாடி எப்படியா பண்ணிக்கலாம். பட் இந்த காலகட்டத்தில் வந்து நான் அப்படி இல்லை. அப்படி அந்த ஒரு பக்குவத்தை நான் அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிறத நானே உணர்றேன், சரிங்களா. அது ரொம்ப முக்கியம். இதில் இப்படி ஒரே ஒரு படத்துக்காக எடுத்துக்கிட்டு அதை வந்து தொடர்ந்து அதை பற்றி பேசி மண்டக்குள்ளே ஏற்றி அதுக்காக ஒரு விளக்கம் கொடுத்து அதுக்கு விளக்கமாக கொடுத்துக்கிட்டே வர்ற வந்து ஒரு நிலைமை எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. இல்லை கடைசியாக இது எப்போ நடந்தது அப்படின்னா அன்பே சிவம் மேட்ரு நடந்தது. அன்பே சிவம் அந்த கட்டுரை எழுதினப்போ இந்த மாதிரி தொடர்ந்து நான் போட்ட ஒரு 2-3 நாளைக்கு கண்டினியூஸாக அந்த டெஸ்ட் அந்த பேஸ்மெண்ட் மட்டும் தான் ஸ்டேட்டஸ் போட்டுகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் இது உத்தமன் இல்லை, 2 கமல் படம். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உள்ள எனக்கு போங்கயா. ஐயோ அதில் நீங்கள் அல்டிமேட்டாக ராஜேந்திரனா வந்து அப்படியே ரஜினியை உள்ள எடுத்து இது பண்ணிட்டாப்புல. எனக்கு ஆக்சுவலி அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. எனக்கு எப்படி என்ன சொல்கிறது தெரில. ரஜினி ரசிகனாக இருக்கேன் அப்படிங்கிறதான் கிடையாது. மீறியுமே கூட அது ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எனக்கு அந்தளவுக்குலாம் வந்து இது கிடையாது. ரஜினி திட்டு அப்படிங்கிறதுக்காகலாம் இது பண்ணுறேன். அந்தளவுக்கு ஷாருங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் திட்டி அதையெல்லாம் ஏற்றுக்கிட்டு அதையெல்லாம் அவர் கடந்து வந்த ஆள் தான் நான். அவர்கிட்ட என்ன அவரோட புரிதல் வேறு, அவரோட மெச்சூரிட்டி வேறு. நான்லாம் அதுக்கு காண மாட்டேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் இந்த உத்தமன் தொடர்ந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒன்று தான் பிடிக்கல எனக்கு. நான் அப்படி சொல்லிட்டேன், அதுதான் உறுதி, அதுதான் இது. அதில் எந்த மாற்றமும் கிடையாது.
நான் எழுதுகிற விமர்சனம் ஆகட்டும், நான் எழுத போகிற எந்த விமர்சனம் ஆகட்டும், எதுவுமே தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக நான் அதை பண்ணியிருக்க வாய்ப்பே இருக்காது. அப்படி இருந்தால் நான் ஒரு நல்ல ரசிகனாக இருக்க முடியாது. இப்போவும் சொல்கிறேன். அது வந்து அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்குவாங்க எல்லாரும். இனிமேல் தயவு செஞ்சு யாருமே என்ன இந்த உத்தம வில்லன் மேட்டரில் யாராவது பாராட்டியாளர்களை டேக் பண்ணாங்க சாமிகளா. ஏன் வாலில் ஷேர் பண்ணுறது நல்ல விஷயம் தான். நீங்கள் வந்து ஒரு சில விஷயம் சொல்ல ஆசைப்படுறீங்க, எனக்கு புரியுது. பட் பிரச்சனை என்ன அப்படின்னா, அதன் மூலம் நடந்த சில விஷயங்கள் நிறைய பேர் நிறைய நெருங்கிய நண்பர்களாக இருந்தவங்களா நான் நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாரும், இது வரைக்கும் பொறுமையாக இருந்தவங்க எல்லாருமே கூட பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்க அவங்க பாட்டுக்கு ரொம்ப ஈஸியாக. பிளாக் பண்ணிட்டு போயிட்டு சும்மா இருந்தால் கூட பரவாயில்ல, பிளாக் பண்ணிட்டு போயிட்டு அது என்ன திட்டுறது, அது டென்ஷனாக கூடாதுன்னு தானே பிளாக் பண்ணிட்டு போகிறீங்க. அப்புறம் எதுக்கு திரும்ப என்ன திட்டணும்? எனக்கு அதுவும் புரியல. இது நான் கண்டினியூஸாக நான் அதை ஃபேஸ் பண்ணிட்டே இருக்கேன். எனக்கு அது அந்த கான்செப்டே எனக்கு புரியல. எனக்கு சம்சமே ரொம்ப கடுப்பாகுது. நான் பாட்டுக்கு கெட்ட வார்த்தை திட்டிடுவேன். என்ன 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 பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. பசங்க கண்டினியூஸ் இன்பாக்ஸ் வந்து என்னன்னே அவன் அப்படி சொல்லிட்டு இருக்கான், நீங்கள் பாட்டு சும்மா இருக்கு அப்படின்னு கேட்குறப்ப எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. டே தம்பிலாம் சும்மா இருக்கடா தயவு செஞ்சு, சரியா? நீங்கள் 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 உங்களுக்கே தெரியும். உங்களுக்காக நான் இறங்கி வர்றப்போ நிறைய பிரச்சனை வருது. நீங்கள் எனக்காக என்னன்னே இப்படி அப்படி நீங்கள் வர்றப்பையும் நிறைய பிரச்சனை வருது. ரெண்டுக்கும் நடுவில் தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் நான், சரி தானே? இந்த ஃபேஸ்புக்கில் இது ஒரு பெரிய பஞ்சாயத்தாக இருக்குது. நான் ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணுற பிரச்சனையே போதும் எனக்கு, சரியா? பாலாஜி ஆகட்டும், அந்த அவன் இவன் எவனா ஆகட்டும், தயவு செஞ்சு அமைதியாக இருங்க. நீங்கள் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா புத்தகங்களோட விஷயத்துலையோ கமல் விஷயத்துலையோ இல்லாட்டி என்னோட விமர்சன விஷயத்துலையோ நீங்கள் என்ன நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்கிறதா இருந்தால் மட்டும் சொல்லுங்கள். இல்லாட்டி தயவு செஞ்சு வேணாம். இது தேவையில்லாத மனக்குழப்பங்கள் தான் உண்டாகுது. நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்கன்னு ஆரம்பிக்கிறீங்க, திரும்ப நான் கிண்டல் பண்ண ஆரம்பித்தேன்னா அது பஞ்சாயத்தில் போய் முடியுது. எத்தனை தடவை தான் நான் சொல்கிறது? இன்பாக்ஸில் வந்து சொல்லிவிட்டு மன்னிப்பு கேளுங்கிறது, அப்புறம் அந்த மாதிரி நான் இப்படித்தான் நீ மரியாதைலாம் பேசுங்கிறது. நான் அப்படித்தான் பேசுவேன், வேறு வழி இல்லை. நான் உங்ககிட்ட இருந்து அது கிடைக்கல, நீங்கள் சாரி நான் சொன்ன விதத்தில் நீங்கள் எடுக்கலை, நான் உங்களுக்கு விளக்க முயற்சி பண்ணுறேன், நீங்கள் அதை சரியாக புரிஞ்சுக்கலை அப்படிங்கிறப்போ என்னோடய பதில் அப்படி தான் இருக்கும். அப்படி தான் இருந்து ஆகணும், சரியா? எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. திரும்ப 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 விளக்க வேண்டிய அவசியம் கிடையாது, விளக்க வேணாம் நீங்கள், சரிங்களா? இது ஒரு சினிமா. நான் சினிமாவை பார்த்தேன், அந்த சினிமா எனக்கு பிடிக்கலை, நான் அதை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு விமர்சனம் பண்ணேன், சரிங்களா? நான் ஒன்றும் கடவுள் கிடையாது, நான் ஒன்றும் எல்லாத்தையும் பார்த்துட்டு இது பண்ணிவிட்டு அதெல்லாம் கிடையாது. நானும் யதார்த்தமாக சாதாரணமான மனுஷன் தான். எனக்கு என்ன ஃபீலிங்கோ அதுதான். சொல்லப்போனால் என்னோடய ஃபீலிங்கை 100க்கு 60-70 பேர் ரிஃப்ளெக்ட் பண்ணாங்க. நிஜமா இது சர்வேலாம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நான் ஃபேஸ்புக்கில் தான் இருக்கேன். என் வாலில் வந்து என்னை டேக் பண்ணுறாங்க, எனக்கு தெரியுது. என்னோட நெட்போர்ட்டுக்கு வந்து 5000 பேர் இருக்காங்க என் நண்பர்கள், மேக்ஸிமம் லிமிட். அவங்களோட இதுலேருந்து நான் சொல்கிறேன், இவ்வளோ பேர் என்னை இது பண்ணாங்க, டன். எனக்கு அது போதும். நான் வந்து பெரும்பான்மையோட பக்கத்தில் நிற்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு போதும். அதைத்தான் நான் எப்பயும் பண்ணுறேன். என்ன நான் வந்து சாதாரணமாக ரசிகர்னா, நானும் குருசாமியோட ஃப்ரெண்டு, பூக்குள குருசாமி ஃப்ரெண்டு. எனக்கு அப்படி தான் இருக்கும், என்னால் அப்படி தான் உணர முடியும், சரிங்களா? இது இந்த பூக்கடை குருசாமிங்கிற மேட்ரு ஒரு பெரிய மேட்ரு. அதை நான் இப்போ சொன்னால் கூட தப்பாக தான் எடுத்துப்பாங்க. ஆக்சுவலி நான் வேறு மாதிரி மீனிங்கில் நிறைய எடுத்துக்க வாய்ப்பு இருக்குது. பட் எனிதிங், தயவு செஞ்சு வேணாம். உத்தம உள்ளன்னு இதோட நிப்பாட்டிடலாம். பாபநாசத்தை எதிர்பார்ப்போம், நல்லா இருக்கட்டும். பாபநாசம் நல்லபடியாக ஓடட்டும், நல்லபடியாக இது பண்ணட்டும். வாழ்த்துக்கள் அண்ட் நன்றிகள். என்னை நம்பி டேக் பண்ணுற எல்லாத்துக்குமே மிகப்பெரிய நன்றி. நன்றி நன்றி நன்றி.